வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 13:2 சொல்லுகிறது, ஆபிரகாம் சீமானாய் வாழ்ந்தாராம். அவன் வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருந்தது. அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாது இருந்தது. நம்முடைய தகப்பன் அப்படித்தான் கொடுக்க விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்தவர் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? நீங்கள் நானும் ஆபிரகாமின் சந்ததி தானே, நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தானே. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்காம இருப்பது எவ்வளவு நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாருங்களேன். ஆண்டவர் அவங்களுக்கு தான் கொடுப்பாரு, ஆண்டவர் அவங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் அந்த குடும்பத்தை மட்டும் உயர்த்துறாரு, ஆண்டவர் இப்போதான் சர்ச்சுக்கு வந்தாங்க இந்த குடும்பத்தை உயர்த்துறாரு, இவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, இவங்க தொழில் பெருகுது. அப்படி இல்லைங்க. உண்மையா தேடுற எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்க்குற எல்லா வாழ்க்கையிலும் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் கொடுப்பார். நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை ஃபாலோ பண்ணணும், கர்த்தரை உறுதியா பிடிச்சு கொள்ளணும். எந்த துன்பங்கள் எந்த குறை நேரம் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல உண்மையா காத்திருப்பீங்க என்று சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய காத்திருத்தலை அறிந்திருக்கிறேன், எனக்காய் காத்திருந்ததை அறிந்திருக்கிறேன். ஏசாயா சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது புது பலன் அடைவார்கள். அது என்ன புது பலன்? ஏற்கனவே இருந்த பலன் இல்லையா? புது பலனா? அப்படின்னா என்ன? ஒரு புதிய ஆசீர்வாதம் அதோடு கூட சேர்ந்து போனஸோட கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. போனஸ் யாரும் வேணான்னு சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உங்களை உயர்த்துவது தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க உண்மையுள்ள பர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையுள்ள தெய்வ பிள்ளையா இருந்தீங்கன்னா, உண்மையா கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம் உங்களிடத்துல இருக்குமானா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் உயர்த்துவேன், நிச்சயம் உயர்த்துவேன், நிச்சயம் உயர்த்துவேன், சந்தேகமே இல்லை, செய்தவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர்.